யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க போற ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாரி உங்க பேரையும், கதையும் மாத்திட்டே இருக்கணும். வாழ்க்கை எப்படி இருக்கும்? கர்ப்பிணியா இருக்கும்போதே கணவன கொன்னுட்டு ஜெயிலுக்கு போறாங்க. ஜெயில்லயே குட்டி பையன் பொறக்குறான். தண்டனை காலம் முடிஞ்சதும் வெளில வராங்க. எங்க போறது? என்ன பண்றது? எதுவுமே தெரியல. வயித்து பசிக்காக அங்கங்க சின்ன சின்ன வேலை. யாராச்சும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுற மாரி இருந்தாலும் அங்கருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. நமக்கு நாம மட்டும் போதும். நம்ம யாருன்னு நமக்கு தெரிஞ்சா போதுன்ற நம்பிக்கை கலந்த வரிகளோட படம் போயிட்டு இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்களோட ஐடி எடுத்துட்டு ஃபேக்கா ஹோம் நர்ஸ் வேலைக்கு போறாங்க. போற இடத்துல அந்த பாட்டிக்கிட்ட மட்டும் வாழ்க்கைய சின்ன கதையா சொல்றாங்க. ஏன்னா, பாட்டி இவங்களும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டாங்க. பாட்டியும் அவங்க கதையெல்லாம் ஷேர் பண்றாங்க. எனக்கு அப்புறமும் கூட நீங்க இங்கேயே இருங்கன்னு பாட்டி ஆறுதலமும், அடைக்கலமும் குடுக்குறாங்க. இந்த பாட்டியோட பாட்டு தான் இந்த படத்திலேயே கொஞ்சம் ஹோல்சமா இருக்கும். பாட்டி சாவு, பாட்டியோட பேட்டாவு, தும் ஜாவுன்னு படமே பரபரப்பா மாறுது. ஏன்னா, பாட்டியோட ஆசைப்படி யார்ட்டயுமே சொல்லாம அவங்கள புதைச்சிடுறாங்க. சர்ப்ரைஸா பாட்டியோட பையன் ஊருக்கு வரான். இதுக்கு நடுவுல பிராத்தல் தொழில்னு கூப்பிட்டு டார்ச்சர் பண்ற ஒருத்திய சாவடின்னு ஷூட் பண்ணிடுறாங்க. அந்த மர்டர மறைக்கும்போதே பாட்டியோட பையன் வீட்டுக்கு வந்துடுறான். இவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. ஸ்கூல்ல இருந்து வந்த பையன் அம்மா வராம பஸ் ஸ்டாப்லயே உட்காந்துட்டு இருக்கான். போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போறாங்க அவன. அங்கருந்து தப்பிச்சு ஒரு லாரியில ஏறிடுறான். அங்க அப்பாஸ் அதாவது நம்ம டோவினோ தாமஸ மீட் பண்ணி அவர் கூட போயிடுறான். அவரும் அம்மாவ கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லியே அவரோட திருட்டு, போதை சப்ளை, பார் வேலைன்னு பையன யூஸ் பண்ணிக்கிறாரு. வளர்ந்த அப்பாஸ் கிட்ட இருந்து நான் அம்மாவ தேடி போறேன். உன்னால எதுவும் முடியாதுன்னு கிளம்பிடுறான். அம்மாவ தேடி போலீஸ் ஸ்டேஷன் போறான். அங்க பைத்தியக்கார பவித்ரன் கிட்ட மாட்டிக்கிறான். இந்த ஆளு ஆல்ரெடி இவன் தப்பிச்சு போனதுல அவர் காதல் பிச்சிச்சுன்னு கான்ல இருக்கான். அப்படி இப்படின்னு கதை போக, உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு போலீஸ் பவித்ரன் சொல்ல, அப்பாஸ காட்டி குடுத்தா சொல்லுவீங்களான்னு கேட்குறான். ஏன்னா, இந்த குட்டி பையன் தப்பிச்சான் அந்த நைட்டு தான் அப்பாஸும் தப்பிச்சிருக்கான். பவித்ரன் ஆஸ் யூசுவல் அவரோட புத்திய காமிக்கிறான். இந்த பையன் காமிச்சு குடுத்தோனே, உங்க அம்மாவெல்லாம் காமிக்க முடியாது. உங்க அம்மாவெல்லாம் உன்கூட அனுப்ப முடியாது. வேணும்னா ஒரே ஒரு வாட்டி பார்த்துக்கோன்னு சொல்றான். பார்க்க போறான் அந்த சின்ன பையன். போறான், அந்த லாஸ்ட் செல்ல தான் அவங்க அம்மா இருக்காங்க. போய் பாருன்றான். போன உடனே அங்க இருக்கிறது அவங்க அம்மாவே இல்ல. அதுக்கு பதிலா இவங்க ஹோம் நர்ஸ் ஐடிய திருடுனாங்கல்ல ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. அவங்க அந்த செல்லுக்குள்ள இருக்காங்க. பையன் ஓடுறான். 6 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஸ்கூல் வேன்லேருந்து இறங்குனானோ அங்கேயே ஓடுறான். அம்மாவும் பையனும் மீட் பண்ணிக்கிறாங்க. பயங்கர ஒரு ஹோல்சமான ஹார்ட் டச்சிங்கான சீன் அது. ஆக்சுவலா இந்த அம்மா என்ன பர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள இவங்க இருந்த வீட்லயே வந்து செட்டப் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ இவங்க வந்து இந்த மாரி மாட்டப் போறாங்கன்னு தெரியும்போது, இவங்களும் அந்த வீட்லேருந்து எஸ்கேப் ஆயிட்டு, எல்லா பழியும் அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மேல வந்துருமா, இவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. எதுலயுமே மாட்டாம தப்பிச்சிடுறாங்க. ஆனா, இந்த பையன்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, "எவ்வளோ டைம் ஆனாலும் நீ அங்கேயே தான் இருக்கணும்" அப்படின்ட்டு. ஆனா, இவன தான் போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டு அப்படி இப்படி கதை மாறி, பல வருஷத்துக்கு அப்புறம் அம்மாவும் பையனும் சேருவாங்க. ஒரு ஹோல்சமான மூவி. எதிர்பார்க்காத கிளைமேக்ஸு. மஸ்ட் வாட்ச். கண்டிப்பா பாருங்க.